இப்படி சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் என்ற பெயரிலே நாம் ஒரு சிறப்பு நேரலை செய்தியை நேற்று வெளியிட்டிருந்தோம். அதிலே தமிழகம் முழுவதும் இயங்குகின்ற 145 ஆர்டிஓ அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இதிலே இந்த ஆட்டோ வாகனங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பணிகள் திடீரென நிறுத்தப்பட்டது. பெரும்பாலும் கிட்டத்தட்ட 90% ஆர்டிஓக்களிலே ஆட்டோ பதிவுகள் நிறுத்தப்பட்டன. அதற்கு காரணம் மேலிடத்திலிருந்து வாய்மொழி உத்தரவு வந்திருக்கிறது நிறுத்த சொல்லி என்று கூறினார்கள். வேறு என்ன காரணம் என்று கேட்டபொழுது அதற்கான முழு விவரத்தையும் அவர்கள் தர மறுத்து விட்டார்கள். ஆனால் அந்த பாதிக்கப்பட்டோர் கூறுவது என்னவென்றால், கடந்த காலங்களிலே இந்த ஆட்டோ பதிவுக்காக 20,000 ரூபாய் வரை 20,000 22,000 ரூபாய் வரை லஞ்ச பணமாக பெற்றுக் கொண்டுதான் இந்த ஆட்டோ பதிவுகள் நடைபெற்று இருக்கின்றன. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது என முதலமைச்சர் விஜய் நேரடியாக உத்தரவு பிறப்பித்தவுடன் வாங்கினால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என கூறியதால் இந்த திடீரென அவர்களுக்கு முதலமைச்சரே கூறும்போது எதற்காக லஞ்சம் என்ற வகையிலே யாரும் கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் லஞ்ச பணம் வாங்காமல் தான் சில மாதங்களாக அந்த ஆட்டோ பதிவுகள் நடைபெற்று வந்தன. ஆனால் தற்போது மீண்டும் ஆட்டோ பதிவுக்காக அந்த பெரும் பணத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்டோ பதிவை திடீரென நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சில நாட்கள் இருந்துவிட்டு பணம் கொடுத்தால்தான் லஞ்சம் கொடுத்தால்தான் ஆட்டோ பதிவு என்பதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் திடீர் நிறுத்தம் செய்யப்பட்டது என்ற வகையிலே பாதிக்கப்பட்டோர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இதையெல்லாம் மேற்கோள் காட்டி நாம் நேற்று விலாவாரியாக அந்த செய்தியை ஒளிபரப்பியிருந்தோம். சத்தியம் டிவி பிக் போக்கஸ் என்ற பெயரிலே ஆட்டோ லஞ்சத்திற்காக லஞ்ச ஆர்டிஓக்களில் புது டெக்னிக்காக லஞ்ச லாபத்தை பெறுவதற்கு என்ன செய்கிறார் என்பது குறித்து நாம் விலாவரியாக செய்தி வெளியிட்டுள்ளோம். தற்போது செய்தியின் எதிரொலியாக நாம் தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சரை அணுகி அவரிடமும் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள், என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியை வைத்திருந்தோம். தற்போது இதைத் தொடர்ந்து போக்குவரத்துறை அமைச்சர் ஆர்டிஓ அலுவலக அதிகாரிகளுடனும் முக்கிய அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை நடத்தியிருக்க ஆலோசனை ஆய்வு எல்லாம் நடந்த பிறகு தற்போது வாய்மொழி வழியாக ஒரு உத்தரவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது என்ன உத்தரவு என்றால், தமிழகம் முழுவதும் ஆட்டோ பதிவினை மீண்டும் தொடங்க வேண்டும், நிறுத்தி வைத்திருந்த ஆர்டிஓக்கள் உடனடியாக ஆட்டோ பதிவினை தொடங்க வேண்டும் என ஒரு நல்ல செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல தகவல் வந்திருக்கிறது. எனவே இன்று முற்பகலில் இருந்தே தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள ஆட்டோ பதிவுகள் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருவதாக அந்த நேற்று நமக்கு தெரிவித்த அந்த கருத்தில் பாதிக்கப்பட்டோர் என்ற வகையிலே கருத்தினை தெரிவித்தோர் தற்போது நமக்கு தொலைபேசி மூலம் அழைத்து எங்களுக்கு தற்போது ஆர்டிஓ அலுவலகத்திலே பதிவினை தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள், மிக்க நன்றி என சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்கு மிகப்பெரிய வலு இருந்திருக்கிறது, மிக்க நன்றி என்ற வகையில் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்துறை அமைச்சர் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டது, லஞ்சம் எல்லாம் வாங்கக்கூடாது, பதிவுகள் தொடங்கும் என்றும் திங்கட்கிழமை முதல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் இந்த ஆட்டோ பதிவு சரியாக நடைபெறும் என்றும் கூறினார். அப்பொழுது மேலும் ஒரு தகவல் நமக்கு வந்தது. ஆட்டோ பதிவிலே லஞ்சம் வாங்கக்கூடாது என தெரிவித்தது உண்மையிலே வரவேற்கக்கூடிய அம்சமாக இருந்தாலும் மற்ற வாகனங்கள் 2 சக்கர வாகனங்களாகட்டும், அதே போன்று 4 சக்கர வாகனங்களாகட்டும், அதே போன்று கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் என்ற வணிகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாகட்டும், இந்த வாகனங்களுக்கெல்லாம் இன்னும் லஞ்சம் வாங்குவது தொடர்கிறது. ஆனால் ஆட்டோவுக்கு வாங்குவது போல 20,000 ரூபாய் என்ற பெரிய அளவு தொகை அல்ல, குறைந்த அளவு தொகைதான். ஆனால் குறைந்த தொகையாக இருந்தாலும் பெரிய தொகையாக இருந்தாலும் லஞ்சம் தான் என்பதை நாம் வலியுறுத்தி சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே அந்த லஞ்ச பணம் இன்னும் வாங்கப்படுகிறது என்ற வகையில் தான் பெரும்பாலான ஆர்டிஓக்களில் வாங்கப்படுகிறது. அது நேரடியாக இல்லாமல் சில தரகர்கள் மூலமாக இது வாங்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. எனவே அதையும் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். தற்போது ஆட்டோ பதிவு என்பது வெற்றிகரமாக லஞ்சம் இல்லாமல் பதிவு செய்யப்படும், லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து அந்த கருத்தினை ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லி வருகிறார். இன்று கூட அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்திலும் அது அழுத்தம் திருத்தமாக அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அது அமைச்சராக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் லஞ்சம் வாங்குவது தவறு, லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை, டிஸ்மிஸ் கூட செய்வேன் என்ற வகையிலே அதிரடியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தான் தற்பொழுது அதிரடியாக ஆட்டோ பதிவுகள் எந்த பணம் லஞ்சமும் இல்லாமல் முறையான கட்டணங்களை வசூலித்து நடைபெற வேண்டும் என்ற வகையிலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே உத்தரவு மற்ற வாகனங்களுக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் சத்தியம் டிவியின் ஆசை. நிச்சயமாக அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதே கருத்தினை நம்ம நேற்று பாதிக்கப்பட்டவர்கள் இன்று மகிழ்ச்சியுடன் நாங்கள் பாதிப்பிலிருந்து தற்போது மீண்டு விட்டோம், நீங்கள் இந்த செய்தியை ஒளிபரப்புங்கள், இதற்கான லஞ்சம் வாங்குவதை நிறுத்துவார்கள், சத்தியம் டிவிக்கு வலுவான அந்த இயக்கத்தை முன்னிடுங்கள், லஞ்சத்தை ஒழியுங்கள், நெஞ்சத்தை நிமிர்ந்து வாழ்வதற்கு அந்த இயக்கத்தை முன்னிடுங்கள் என்ற வகையிலே கூறியிருக்கிறார்கள்.
எனவே நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். இல்லையெனில் மீண்டும் தரவுகளுடன் சத்தியம் டிவி பிக் போக்கஸ் என்ற வகையிலே மீண்டும் லஞ்ச பணம் எப்படியெல்லாம் வாங்கப்படுகிறது என்பதை விலாவாரியாக நாம் மீண்டும் ஒளிபரப்பு செய்து அரசின் கவனத்திற்கு சுட்டி காட்டுவோம், முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதையும் சத்தியம் டிவி தற்போது தெரிவித்துக் கொள்கிறது. எது எப்படி இருப்பினும் சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் என்ற வகையிலே ஒளிபரப்பிய சிறப்பு செய்திக்கு முதல் வெற்றியாக சத்தியம் செய்தியின் எதிரொலியின் காரணமாக தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் ஆட்டோ பதிவு எந்தவித லஞ்ச பணம் இன்றி ஆட்டோ பதிவு தொடங்க ஆரம்பித்து இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது.